புதிய கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. SRS செவ்வந்தி தப்பிச் சென்ற படகு மீட்பு. கொழும்பு துறைமுகத்தில் அழுகிய நிலையில் சடலம் மீட்பு. தமிழர் பகுதியொன்றில் கோர விபத்து, பலர் படுகாயம். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்பட உள்ளன. 2026 ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தற்போது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதன்படி அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தரம் 1 மற்றும் தரம் 6 பாடத்திட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டல் தொகுப்பை கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது. புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்ப கல்வி 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதாவது தரம் 1, 2 முதலாம் பிரதான கட்டம், தரம் 3, 4 இரண்டாம் பிரதான கட்டம் மற்றும் தரம் 5 மூன்றாம் பிரதான கட்டம் என பிரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2027 ஆண்டு முதல் முன்பள்ளிகளுக்காக ஒரு பாடத்திட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆரம்பகால குழந்தை பருவத்துக்கான பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் 19,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியாளர்களின் பயிற்சி திட்டம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன்போது எந்த ஒரு பாடசாலையும் மூடப்படாது என்றும் பாடசாலைகளை ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தக நபரான SRS செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்வதற்காக பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவு கைப்பற்றியுள்ளது. இந்த படகு யாழ்ப்பாணம் அராலி கடற்கரையிலிருந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த படகு SRS செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் ஆனந்தனுக்கு சொந்தமான 400 குதிரை திறன் கொண்ட என்ஜின் படகு என்பது தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை ஆய்வாளர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆனந்தனிடம் நீண்ட நேரம் முன்னெடுத்த விசாரணையின் அடிப்படையில் இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள அதானி முனையத்தின் கப்பல் துறைக்கு அருகில் கடலில் சடலம் ஒன்று கிடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு துறைமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவரின் அடையாளம் எதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உயிரிழந்தவர் சுமார் 5 அடி உயரம் கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சடலம் அழுகிய நிலையில் அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் நீல நிற ஜீன்ஸ் காற்றட்டை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். நீதவான் விசாரணையின் பின்னர் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி சந்தையில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பொதுமக்களின் உதவியுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பின் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, கல்முனையிலிருந்து பொலனறுவை நோக்கி பயணித்த வேனும் பொலனறுவையிலிருந்து கான்கிரீட் கல்லேற்றி வாழைச்சேனை பக்கம் நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வேனில் பயணித்த அனைவருமே காயங்களுக்கு உள்ளான நிலையில் பொதுமக்களினால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் காயமடைந்தோரில் 2 ஆண்களும் 5 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் பல பகுதிகளில் தங்க ஆபரணங்களை திருடிய 4 சந்தக நபர்கள் அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள், 6 கிராம் ஹெரோயின், 3 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் கிணியக்கல, சமாந்துறை, மத்திய முகாம் மற்றும் அம்பாறை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் திருடப்பட்ட தங்க ஆபரணங்கள் அம்பாறை நகரில் உள்ள ஒரு நகைக்கடையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த கடையின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 1 மாத காலமாக அம்பாறை மாவட்டத்தில் தங்க ஆபரண திருட்டு சம்பவங்கள் அதிகரித்த நிலையில் ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. சந்தக நபர்கள் பரிககலே மற்றும் வாவிண்ண பிரதேசங்களைச் சேர்ந்த 27 முதல் 31 வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் போதைப்பொருள் பழக்கத்தால் இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று அம்பாறை நீதி
நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்டேலின் பாதுகாப்பு விவகாரங்களை அந்த நாடே முடிவு செய்யும் என்று அது அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல என்றும் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதன்கிழமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசாவில் நடைமுறையில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் போர் நிறுத்தம் குறித்து அந்த நாட்டு துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ்டன் விவாதிப்பதற்கு முன்னதாக இந்த கடுமையான கருத்தை நெதன்யாகு வெளியிட்டார். காசாவில் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சர்வதேச பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் ஸ்டேல் தாக்குதல் நடாத்தும் திறனை குறைக்கலாம் என்று ஸ்டேலில் அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த அச்சத்தை போக்கும் வகையில் நெதன்யாகு எவ்வாறு கூறியுள்ளதாக கூறப்படுகின்றது.